பங்களாதேஷ் சுக்கு சுக்கான்னு நொறுங்க போறானுங்கிறது தான் விஷயம். 2016 இந்தியா vs பங்களாதேஷ் வேர்ல்டு கப் சூப்பர் 10 குரூப் 2. இந்த மேட்ச் ஒரு நெயில் பைட்டிங் மேட்ச். அதாவது நகத்த கடிச்சு துப்பக்கூடிய ஒரு மேட்ச். ஆனா கடைசியில வேற யாரோட பல்ல புடுங்கி விடுவாங்க, அது வேற கதை. ஃபர்ஸ்டா பேட்டிங் பிடிக்கிறாங்க இந்தியா. சின்னசாமி ஸ்டேடியம்ல 200 ரன் அடிக்கிறது தானே வழக்கம் அப்படின்னு கேட்கலாம். ஆனா கிடையாது. இந்த மேட்ச்ல டர்னிங் எல்லாம் ஆயிட்டு இருக்கு பால். அந்த காரணத்தினால எடுத்தோன்னே தாக்குதல்ல இறங்காம ரோஹித் சர்மாவும் சிக்கர் தவானும் பொறுமையா விளையாடுறாங்க. 42 ரன் இருக்கும்போது ரோஹித் சர்மா அவுட். செத்த நேரத்திலேயே சிக்கர் தவான் அவுட் ஆயிட்டாப்ல. இப்போ கிரீஸ்ல இருக்கிறது சின்னத்தல சுரேஷ் ரெய்னாவும் விராட் கோலியும். இவங்க 2 பேரும் பொறுமையா தான் விளையாடுறாங்க. ஏன்னா 2 விக்கெட் டப்பு டப்புன்னு போயிருச்சு. இது போக பங்களாதேஷ் பவுலிங் வேற நல்லா இருக்கு. சுரேஷ் ரெய்னா அதுக்கப்புறம் வெறி கொண்டுட்டாப்ல. 2 6 தொடர்ந்து சராட்னு லெக்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 எல்லாம் சைட்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த சைடு பார்த்தா கோலியும் அடி போட ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து புழக்க போறாங்கடான்னு நினைச்சா விராட் கோலியோட ஸ்டம்பை பிடுங்கி ஓட விட்டானுங்க. கொஞ்ச நேரத்திலே சுரேஷ் ரெய்னாவும் அவுட். அதுக்கப்புறம் பேட்டிங் ரொம்ப கடினமா போயிருச்சு. தக்கி முக்கி 146 ரன் அடிச்சு போட்டோம். எப்படியாவது முக்குன்னு முக்குனோம்னா டிஃபெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பவுலிங் போடுறதுக்கு இந்தியன் பவுலர்ஸ் கிளம்பி வந்துட்டாங்க. 3வது ஓவர்லயே அஸ்வினே விக்கெட் எடுத்துறாப்ல. இதுக்கப்புறம் இன்னொரு 2-3 விக்கெட்டுகளை தாக்கி பிரஷர் போட்டோம்னா பங்களாதேஷ் சுக்கு சுக்கான்னு நொறுங்க போறானுங்கிறது தான் விஷயம். தமீம் இக்பால் என்ன பண்றாப்ல, சரி ஓகே இந்தியாவுக்கு ஒரு சான்ஸை கொடுப்போம்னு சொல்லிட்டு நேரா பும்ரா கடிக்கிறாப்ல. பும்ரா விட்டுட்டாப்ல. கேட்சை தான் தொல்ல விட்டோம். இப்ப பாலை வாங்கி நேரா விக்கெட் எடுத்துட வேண்டியதான்னு சொல்லிட்டு பவுலிங் போடுறான். பும்ரா பிடிச்சி அடின்னு அடிச்சு போட்டானுங்க. விட்ட கேட்சனால இந்தியாவுக்கு மானம் கெட போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல தான் தமீம் இக்பால் இறங்கி வந்து ஒரு காட்டு காட்டுறா ஜடேஜா ஒன்னு இறங்கி வந்தாப்புல. ஆனா என்ன பால் மிஸ் ஆகி போச்சு. பின்னாடி யாரு டோனி எடுத்து கலெக்ட் பண்ணி ஒரே அடி குளோஸ். 9 ஓவர் ஆகி போச்சு. 70 ரன்னுக்கு மேல அடிச்சிட்டானுங்க. ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் போயிட்டு இருக்கு.